என் உறவுகளுக்கும் என் நட்புகளுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். ஒரு மகன் தன் தந்தையிடம் இவ்வுலகில் நான் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவன் என்று கேட்கும் பொழுது அதற்கு தந்தை ஒரு கல்லை அவனிடம் கொடுத்து, இந்த கல்லை எடுத்து சந்தைக்கு செல், இதனுடைய விலை யாராவது என்னவென்று கேட்டால் வெறும் இரு விரல்களை மட்டும் காட்டு என்று கூறுகிறார். அவனும் சந்தைக்கு செல்கிறான். ஒருவர் இதனுடைய விலை எவ்வளவு என்று கேட்கும்போது அவன் இரு விரல்களை மட்டும் காட்டுகிறான். அப்போது அவர், இந்த கல்லினுடைய விலை 2000, நான் 2000 தருகிறேன், இக்கல்லை தாருங்கள் என்று கேட்கும்போது அவன் வேகமாக தன் தந்தையிடம் ஓடி வந்து, தந்தையே, இக்கல்லை ஒருவர் 2000 ரூபாய்க்கு கேட்கிறார் என்று கூறுகிறான். உடனே தந்தையானவர், இக்கல்லை எடுத்துக்கொண்டு நீ ஒரு மியூசியத்திற்கு செல், அந்த மியூசியத்தில் யாராவது எவ்வளவு விலை என்று கேட்டால் நீ அப்பொழுதும் இரு விரல்களை மட்டும் காட்டு என்று கூறுகிறார். அவ்வாறே ஒருவர் இந்த கல்லினுடைய விலை எவ்வளவு என்று கேட்கும்பொழுது அவன் இரு விரல்களை மட்டும் காட்டுகிறான். அதற்கு அவர், எனது இக்கல்லினுடைய விலை 2 லட்சம் ரூபாயா, நான் 2 லட்சம் ரூபாய் தருகிறேன், எனக்கு இக்கல்லை கொடுக்க முடியுமா என்று கேட்கும்போது மிகுந்த ஆச்சரியத்துடன் அவன் ஓடி வந்து தன் தந்தையிடம், தந்தையே, ஒருவர் இக்கல்லை 2 லட்சம் ரூபாய்க்கு கேட்கிறார் என்று கூறும்போது அதற்கு அந்த தந்தை இக்கல்லை எடுத்து சென்று சந்தையில் இருக்கக்கூடிய கற்களை மட்டுமே விற்கக்கூடிய கடைக்கு சென்று, அப்பொழுது இதனுடைய விலை யாராவது கேட்டால் நீ வெறும் இரு விரல்களை மட்டும் காட்டு என்று அவ்வாறே சொல்கிறார். அவனும் அக்கல்லை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்று கற்கள் மட்டும் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று பார்க்கிறான். அப்போது அவன் உள்ளே நுழையும் போது அக்கல்லை பார்த்த அக்கடையின் முதலாளி மிகுந்த ஆச்சரியத்தோடு, என் வாழ்நாள் முழுவதும் நான் இக்கல்லை தேடிக்கொண்டிருக்கிறேன், இந்த கல்லானது உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது, இக்கல்லை எனக்கு தர முடியுமா, இதனுடைய விலை எவ்வளவு என்று கேட்கும்போது அதற்கு அவன் அதே போல இரு விரல்களை மட்டும் காட்டினான். அப்பொழுது அந்த முதலாளியானவர், கடையின் முதலாளி, இக்கல்லிற்கு 2 கோடி ரூபாய் என்பது மிக மிக குறைவு, இதைவிட நான் அதிகமாக பணம் தருகிறேன், எனக்கு இந்த கல்லை கொடுங்கள் என்று கூறுகிறான். மிகுந்த ஆச்சரியத்தோடு அவன் தந்தையிடம் தந்தையே, இக்கல்லானது இப்போ 2 கோடி ரூபாய்க்கு ஒருவர் வாங்குவதற்கு தயாராக உள்ளார் என்று கூறும்போது இப்போது தந்தை சொல்கிறார், ஒரு பொருளானது அது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இருந்தால்தான் அதனுடைய மதிப்பானது உயரும். நீயும் அதுபோல தான், நீ எங்கிருக்க வேண்டுமோ, நீ எப்பொழுது ஒருவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவனாக கருதுகிறாயோ, உன்னை யார் மதிக்கிறார்களோ, உன் மீது யார் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே தான் நீ ஒரு மதிப்புள்ளவனாக தெரிவாய். மற்றவர் அனைவரும் தேவைக்காக பழகிவிட்டு உன்னை உதறி தள்ளிவிட்டு போவதற்கு வாய்ப்பு. உன்னை நீயே புரிந்து கொண்டு உன்னுடைய மதிப்பை, உன்னுடைய திறமையையும் உன்னுடைய மதிப்பையும் நீ எங்கு கொடுக்க வேண்டுமோ அங்கு கொடுத்தால் நீ உயர்ந்த நிலையில் இருப்பாய் என்று சொல்லி தந்தை முடிக்கிறார். நம்முடைய திறமைகளும் நம்மை சார்ந்த விஷயங்களும் நாம் எங்கிருந்தால் நம்முடைய மதிப்பு உயருமோ அங்கிருப்பது மிகவும் நல்லது என்பதற்கு இக்கதை ஒரு உதாரணம். நன்றி.